கல்வி என்பது வெளியே இருந்து உள்ளே செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. அதனால தான் நம்ம நிறைய பேர் என்ன திட்டுறோம், ஏன்டா படிச்சுட்டு ஏன்டா அப்படி அறிவு கட்டமான தினமும் நடந்துக்கிற, அந்த ரெட் லைட்டு போட்டிருக்கு அந்த பக்கமாக போகக்கூடாதுன்னு நமக்கு நன்னா தெரியும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுவோம், போலீஸ்காரரு பார்க்குறாரா, யாராவது பார்க்குறாளா? யாரும் பார்க்கல. என் பிள்ளைய கொண்டு போய் விடணும். நான் இன்னைக்கு என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், பள்ளிக்கூடத்தில் விடணும். நான் விதிமீறல்கள் எல்லாம் செய்வேன், எங்கே வேணா என்ன வேணா பண்ணுவேன், இடுக்கில் பூந்து போவேன். நம்ம கூட அந்த குழந்தை வர்றதில்ல, அது என்ன புரிஞ்சுக்கிறது, எனக்கு ஒரு அவசரமாக இருந்தால் நான் எல்லா விதிகளையும் மீறலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்மளே என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைய பார்த்து, ஏன்பா விதியை பின்பற்ற மாட்டேங்கிற கேட்போமா இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுக்க பின்பற்றாமலே வாழ்ந்துட்டு அந்த குழந்தை பெரியவனாக வந்தவனே என்ன கேட்போம், நம்ம ஏண்டா என்ன பார்த்தா திருந்தக்கூடாதா, ஏண்டா அப்படி விதி மீறுற? விதியை எல்லாம் மீறியது யார்? நாம் தான். அப்போ நமக்கு விதியை மீறக்கூடாது என்ற கல்வி இருக்கிறது, ஆனால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவு மட்டும்தான் இல்லை. அதையெல்லாம் தரக்கூடியவர் தான் யாரு? உபாத்தியாயர்.